புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவியின் ஆசையோடு இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். அதுவும் எல்லாரோடையும் சேர்ந்து நான் இன்னைக்கு ஒரு நல்ல தகவலை உங்களுக்கு கொடுக்குறேன். ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உங்களுக்கெல்லாம் சொல்லாமல் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படின்னு. புரட்சி தலைவர் மக்களுக்காக ஒரு கட்சியை உருவாக்கினார். அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக என்ற தீய சக்தியை வேறறுத்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்காக ஒரு இயக்கத்தை கண்டார். அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஏழைகளுக்காகவே உருவாக்கப்பட்டது. அவர் முதல் அவருடைய விசுவாசி, அவருடைய தொண்டர் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து வைத்திருந்தார். அந்த கட்சியில் புரட்சி தலைவர் தன்னை இணைத்து கொண்டு அவருடைய பயணத்தை தொடர்ந்தார்.